தாய், உன் மனசுல என்ன நினைச்சுக்கிட்டு இந்த குமரனை பார்க்க வந்தீங்கோ அது நல்லதாவே நடக்கும். இது ஒண்ணு கவலைப்படாதாயி. என் மனசுல இருக்கிற கவலையெல்லாம் உங்ககிட்ட சொன்னாதான் என் மனபாரம் குறைஞ்ச மாதிரி இருக்கும். எங்கட சொல்றதும் ஒண்ணுதான், இந்த குமரங்கிட்ட சொல்றதும் ஒண்ணுதான். நீங்க சொல்றது எதுவுமே எனக்கு புரியலையே. இப்படித்தாமா பல 100 வருஷத்துக்கு முன்னாடி இந்த காட்டுக்குள்ள ஒரு அதிசயம் நடந்ததுமா. நில்லுங்கள், எங்கே செல்கிறீர்கள்? என்ன கார்வேந்தா, போகும் வழியில் இப்படி அபசோனமாக வழிமறிக்கிறாய்? மன்னித்து விடுங்கள், தங்களுக்கு நான் சொல்லி தெரிய வேண்டிய எதுவும் இல்லை. குடும்பத்தில் கலகங்கள் வரதான் செய்யும். அதற்காக நாங்கள் இந்த முடிவுக்கு போகலாமா? நான் எந்த முடிவும் எடுக்கவில்லை. எல்லாம் அவனால் எழுதப்பட்ட விதி. நான் வனவாசம் போக வேண்டும் என்று வழிவிடு. கொற்றைவி தாயே, அயோத்தியில் ராமனுக்கு லட்சுமணன் உதவியது போல் உங்களுக்காக உதவ நானும் வருகிறேன். என்னையும் அழைத்து செல்லுங்கள். பார்வேந்தா, கலங்காதே. உன்னை நம்பித்தான் பெற்ற தாயையும் தந்தையும் விட்டு வந்திருக்கேன். நீ செல், நான் மீண்டும் வருவேன். மூக்குட்டியது வேண்டாம், பார்த்து வர மாட்டாய். தாங்களிடம் ஒன்று கூறுவேன். தாயும் சேர்ந்து கோபம் கொள்ள போறோம். தாங்களும் 40 வருடங்களாக தாவம் எடுக்கிறீர்கள். எந்த பிரயோசனமும் கிடையாது. என்ன வளர்கிறாய்? ஆமிசம் தின்னும் காட்டுவாசி பெண்ணுக்கு அம்மன் அருள் கிடைத்திருக்கிறதாம். என்ன அதிசயம் பாத்தீங்க? என்னை மீண்டும் மீண்டும் கோபம் கொள்ள வைக்காது. அந்த சிவனை இதே இடத்தில் நான் வர வைக்கின்றேன். இல்லை என்றால் என் உயிரை நான் மாய்த்துக் கொள்கிறேன். ஓம் நம சுவாமி, ரொம்ப தூரம் நடந்து வந்து விட்டோம். இருள் சூழ்கிறது. நம் தங்குவதற்கு ஏதாவது இடம் தேட வேண்டும். அதோ பார், கானகரை மலை வந்து விட்டது. இன்றும் சிறிது தூரம் தான் சென்றுள்ளால். பாருங்கள். தாங்கள் யார்? ஏன் தனியாக நிற்கின்றீர்கள்? இங்க மிருகங்கள் வந்தால் உங்களை வேட்டையாடி கொன்றுவிடும். இந்த மானிடனுக்கு நாம் யார் என்று தெரியவில்லை போல இருக்கிறது. ஆமாம், நீங்கள் இங்க தனியாகத்தானே இருக்கிறீர்கள். உங்களை அந்த மிருகங்கள் வேட்டையாடி தின்று விடாதா? நாங்கள் எல்லோரும் மலைவாழ் மக்கள். இந்த காட்டுக்குள் எப்படி வாழ்வது என்று எங்களுக்கு நன்றாக தெரியும். தாங்கள் வீடு போய் சென்று விடுங்கள். நாராயணா நாராயணா, ஏதாவது ஒரு கலகத்தை உண்டு பண்ணவில்லை என்றால் என் தலையே வெடித்து விடும் போல் இருக்கிறதே. யாரோ வருவது போல் இருக்கிறது. சற்று மறைந்து நின்று பார்க்கலாம். என்னால் நடக்க முடியவில்லை. தலையும் அதிக பாரமாக உள்ளது. சற்று நேரம் ஓய்வு எடுத்துக் கொள்வோமே. சரி. மேகம் கருத்திருக்கிறது போல் உள்ளது. மழை வருவது போல் உள்ளது. எனக்கு பசி அடிக்கிறது. சற்று நேரம் பொறுத்துக்கொள் மகனே. சிறிது தூரம் சென்று உணவுக்கு ஏற்பாடு செய்வோம். அம்மா தாயே, இது என்ன சோதனை? அம்மா, நம்மளை இங்கதான் இருக்க சொல்கிறாள் போல் இருக்கிறது. இந்த இடத்தை சுத்தம் செய்து வையுங்கள். நான் சென்று உணவு தேடி வருகிறேன். தந்தை, நானும் உங்கள் கூட வருகிறேன். தந்தை, உன்னிடம் தாருங்கள், நான் எய்து பார்க்கிறேன். அப்படியா? இது அம்பை இப்படி வைத்து, அதோ தெரிகிறது, அந்த புறாவை வீழ்த்தி காட்டு பார்க்கலாம். ஆயிரம் கொட்டாமல் என் மகன் அம்பி இருக்கும் போது தெரியாம தங்கள் மீது ராமம் கொடுக்கிறது
விட்டுகள். என் மகன் தெரியாம செய்திருக்கான். அவனுக்கு பெரும் தண்டனை எனக்கு தாருங்கள். நான் ஏற்றுக்கொள்கிறேன் சுவாமி. மகனே, யார் இந்த முதியவர்? எங்கே உன் தந்தை? அம்மா, நான் செய்த தவறுக்கு என் தந்தைக்கு தண்டனை கிடைத்தது. என்னை மன்னித்து விடுங்கள். என்ன சொல்கிறாய்? நடந்தது என்ன? தேவகி, நான் தான் மணவாளன் குணாளன். முனிவர் சாபத்தால் இப்படி ஆகிவிட்டேன். அம்மா, தாயே. யாரம்மா நீ? சுவாமி, என் கணவர் என்ன பாவம் செய்தார்? ஏன் அவருக்கு இந்த தண்டனை? நீங்கள் தான் அவரை காப்பாற்ற வேண்டும். விஜயா, மங்கையர் யாரும் இங்கு வரக்கூடாது. உனக்கு தெரியாதா? போகச்சல். ஏமா, நான் மிகவும் கோவத்தில் இருக்கிறார். நீங்கள் போங்கள் போங்கள். நீதி வேண்டும். என் பாலகன் செய்த தவறுக்கு என் கணவனுக்கு தண்டனையா? உன் பாலகன் வேண்டுமா, உன் கணவன் வேண்டுமா? 2 பேரும் வேண்டும். அப்படி என்றால் நீ வேண்டும் உன் அம்மனிடம் உன் உயிரை நீ மாய்த்துக் கொள். உன் கணவன் மீண்டும் உடமையாக வந்து விடுவார். அம்மா, தாயே, உனக்கு என்ன பாவம் செய்தோம்? எங்களுக்கு இப்படி ஒரு தண்டனையா? என் கணவன் இப்படி ஒரு வேதனையை இருக்கும்போது நாங்கள் மட்டும் எப்படி சந்தோஷமாக இருக்க முடியும்? இந்தா, என் உயிரை எடுத்துக்கொள். தாயே, தேவகி, என்ன காரியம் செய்து விட்டாய்? தேவகி, நாராயணா நாராயணா. வாருங்கள் நாரதரே, தாங்கள் வந்த வேலை முடிந்ததா? அம்மா தாயே, நான் என்ன செய்ய? மேலே உள்ள ஒருவன் என்னை ஆட்டுவிக்கிறான். தாங்கள் கலகத்தை உருவாக்கினால் அதில் காரணம் இருக்குமே. அம்மா, என்னை மன்னித்து விடுங்க. இதற்கு காரணம் நான் தான். என்னுடைய தலைக்கணத்தால் இது நடந்து விட்டது. என்னை மன்னிங்கள் தாய். எல்லாம் நல்லதுக்கே. தேவகி,